இங்க ஒருத்தனுக்கு இந்த ஊர்லயே பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆகணும்ன்றதுதான் கனவாவே இருக்குது. அதனால இந்த ஊர்ல உள்ள வீட்லலாம் ஏதாவது காணாம போச்சுன்னா இவன் தான் கண்டுபிடிச்சும் கொடுக்கறான். ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த ஊர்ல ஒருத்தன் தன்னோட முகத்துல சாக்கு பைய போட்டுக்கிட்டு ஒருத்தரை சுத்திலால் அடிச்சு கொலை பண்ணிடுறான். அடுத்த நாளே அங்க வர போலீஸ்காரங்க இது கொலை கேஸ்ன்றதுனால இதை எப்படி விசாரிக்கும் தெரியாம நம்ம ஹீரோவே வர சொல்றாங்க. வரவன் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறான். அப்பந்தான் ஒத்த கால் செருப்பும் ஒரு துண்டு பீடியும் கிடைக்குது. அந்த போலீஸை பார்த்து இந்த கொலைகாரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஊர்லயே இந்த பீடியை குடிக்கக்கூடியது ஒரே ஒருத்தான் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். அங்க போனா இந்த ஊர்ல சின்ன சின்ன திருட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு மரத்துல ஏறி தேங்காய் திருடிட்டு இருக்கான். அவன் தான் கொலைகாரன் சொல்லி அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறான். மறுபடியும் அதே பேட்டர்ன்ல ஒரு கொலை நடக்க ஆரம்பிக்குது. பார்க்க வந்த நம்ம ஹீரோவோ அப்பந்தான் இந்த கொலையும் ஆரம்பத்தில் நடந்த கொலையும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறான். இப்படி தொடர் கொலையா நடந்ததுனால மேலிடத்துல இருந்து ஸ்பெஷல் போர்ட்ஸ் அனுப்பி விடுறாங்க. புதுசா விசாரிக்க வந்த ஆபீசரை பார்த்ததுமே ஊர் மக்கள் எல்லாருமே அவரை ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. அதுல கடுப்பானவன் அந்த கொலை கேஸ இவனும் தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அடுத்த நாளும் அதே ஊர்ல மறுபடியும் ஒரு கொலை நடக்குது. இந்த வாட்டி கொலை பண்ணவன் அந்த பாடியை ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டு இருக்கு. ஃபாரன்சிக் ஆபீசரோ எந்த கொலையிலையும் கிடைக்காத எப்படின்னு சொன்னு இந்த கொலையில கிடைச்சிருக்குது. கொலைகாரனோட சூத்தாடம் விழுந்திருக்குது. இல்ல பாடியை இவ்வளவு உயரத்துல கட்டி தொங்க விடணும்னா கொலைகாரன் ஃபிட்டா இருந்திருக்கும்னு சொல்றாரு. கேக்குற நம்ம ஹீரோவோ உடனே கொலைகாரன் வேற யாரும் இல்ல இந்த ஆபீசர் தான் சொல்றான். கேக்குற அந்த ஆபீசரோ சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட எப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்க, அந்த ஊர்ல ஷூ போடுற ஒரே ஆள் நீங்க மட்டும் தான். அந்த ஆபீசரோ ஷூ எல்லாம் கடை வீதிக்கு போனா எத்தனை நாளும் வாங்கிக்கலாம், அது மட்டும் இல்ல நான் மட்டும் ஃபிட்டா இல்ல உங்க அப்பாவும் தான் ஃபிட்டா இருக்காருன்னு சொல்றான். விசாரிக்கிற தப்பு இல்ல, நான் இருக்கும்போது நீ ஹீரோவா ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிடுறாரு. இருந்து நம்ம ஹீரோவுக்கு இந்த ஆபீசர் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் தான் சைக்கோ கில்லர்னு முடிவு பண்ணி இவனையே ஃபாலோ பண்றான். அதனால கொலை நடந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறான். அந்த நேரம் அங்க வர சைக்கோவோ நம்ம ஹீரோவை கொலை பண்ண பாக்குறான். அப்போ இவனோட ஃப்ரெண்டு இவன் பேரை சொல்லி கூப்பிடவும் அந்த சைக்கோவனை எதுவுமே பண்ணாம விட்டுட்டு போயிடுறான். ஆபீசர் வீட்டுல தான் இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ கொலைகாரன் அந்த ஆபீசர்லன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த ஆபீசர் கூட சேர்ந்து அந்த சைக்கோவோட மைண்ட் செட்டை டேமேஜ் பண்றதுக்காக டம்மியா ஒரு டெத்தை ரெடி பண்றாங்க. ஃபாரன்சிக் ஆபீசரை வச்சு இந்த சைக்கோவால இதுக்கப்புறம் கொலை பண்ண முடியாது, ஏன்னா இந்த கொலையில அடி ஒன்னும் ஸ்ட்ராங் இல்ல, இந்த கொலை தான் அவனோட கடைசி கொலைன்னு சொல்ல வைக்கிறாங்க. இதை கேட்ட சைக்கோ கோவத்தோட சுத்தில எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வரான். வந்த உடனே நம்ம ஹீரோ அந்த ஆபீசரும் சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. பிடிச்சு அந்த சாக்கை எடுத்து பார்த்தாச்சுன்னா இவங்களே ஷாக் ஆகுறாங்க. இந்த ஊர்ல நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்தவன் தான் அந்த சைக்கோ கொலைகாரனா இருந்திருக்கான். பிடிச்சிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் நம்ம ஹீரோ ஒன்னு நோட் பண்றான். ஏன்னா இவனோட ஆக்டிவிட்டி எல்லாமே லெஃப்ட் ஹேண்டா இருக்குது, ஆனா கொலை பண்ணவன் ரைட் ஹேண்ட்ல தான் அடிச்சிருப்பான். ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரி அடுத்த நாளே அந்த ஊர் சவுத்துல இவனை வெளியில விடலன்னாச்சுன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் அடிச்சே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கான். பார்த்ததுமே நம்ம ஹீரோ சைக்கோ ஒருத்தன் இல்ல 2 பேரும் முடிவு பண்றான். உடனே அவனை பிடிக்கிறதுக்காக இவனே ஒரு பிளான போடுறான். அதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல 2 வயசானவங்களையும் 2 குழந்தையும் தங்க வைக்கிறாங்க. அந்த சைக்கோ ஈஸியான டார்கெட்னு சொல்லி அந்த வீட்டுல போய் அவங்களை அடிக்க வரான். அந்த நேரம் அந்த ஆபீசர் வந்து அவனை அடிச்சு போட்டு பிடிச்சிட்டு போயிடுறாரு. உடனே இந்த கேஸை முடிச்சு கொடுத்த நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஆபீசர் தேங்க்யூ டிடெக்டிவ்னு சொல்லிட்டு போறாரு.